நற்சிந்தனை பகுதிக்கு வந்திருக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது தெய்வ தரிசனம், டிவைன் விஷன். இந்த தலைப்பிலே நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை பேராசிரியை திருமதி பத்மாவதி ஆர் அம்மா அவர்கள் பெங்களூரு விஷால கர்நாடகா ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட அல்சூர் தவ மையத்தில் இருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்கள் பிஎஸ்சி முடித்து சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு நமது சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகாவில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் அட்வான்ஸ் டிப்ளமா முடித்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2000 ஆண்டில் இருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு சுமார் 18 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். நமது ஸ்மார்ட்டில் பேராசிரியையாகவும் தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்களை தனது நற்சிந்தனையை நம்மிடையே உரையாற்ற இணைப்பில் இணைந்த உங்கள் அனைவர்களின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. குரு ஆசான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக என்னுள்ளே வந்து இன்றைக்கு நடக்கவிருக்கும் உரையை நடத்தி கொடுக்குமாறு அவர் பாதங்களை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள இருக்கும் சப்ஜெக்ட் தெய்வ தரிசனம். தெய்வ தரிசனம், தெய்வ தரிசனம் என்றால் என்ன? இந்த வகுப்புல நம்ம எதை பற்றி எல்லாம் பார்க்க போறோம்னா, தெய்வ தரிசனம் என்றால் என்ன, அதை அடைய என்ன செய்ய வேண்டும், எதை தவிர்த்தால் தெய்வ தரிசனம் கிடைக்கும், இதனால் என்னென்ன பயன்கள் என்பதை பற்றி நாம் ஆராய்வோம். வாழ்க வளமுடன். தெய்வ தரிசனம் என்றால் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்பது என்ன என்றால், பிக்சர்ல காமிப்பாங்க. தெய்வ தரிசனம்னா உடனே ஒரு 4 கை, எல்லா ஆயுதங்கள்லாம் ஏந்தின்னு கடவுள் என்ன பண்ணுவாரு, முன்னாடி வர்ற மாதிரி பிக்சர்ல காமிப்பாங்க இல்லைங்களா? அதுதான் நமக்கு தெய்வ தரிசனம்னா, நம்ம கண்ணு முன்னா நமக்கு அந்த தெய்வ தரிசனம் அப்படிதான் நினைவுல ஓடும், எண்ணம் ஓடும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் நம்ம நிறைய இது கொடுக்கறதாலதான் நம்மளுடைய நிஜமான தெய்வ தரிசனத்தை நம்ம என்ன செய்ய முடியல, உணர முடியல. இப்போ மகரிஷி என்ன சொல்றாருன்னா, தினம் தினம் நமக்கு தெய்வ தரிசனம் கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. தினம் நமக்கு தெய்வ தரிசனம் கிடைத்துதான் இருக்குது. ஆனா அதை அறிந்து கொள்ளும் திறமை, பக்குவம், கூர்மை, அறிவு திறமை நம்மிடத்திலே இல்லை. ஏனென்றால் அதை அறிந்து கொள்ளும் பக்குவத்திற்கு நம் மனதை நாம் பழக்க வேண்டும். இன்றைக்கும் காலையில ஆழியார் இதுல ஐடில சுவாமிஜி தான் பேசினாரு. இறை உணர்வும் அறநெறியும் கர்மயோக வாழ்பர். அதுல சொல்றத நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இறை தரிசனம், தெய்வ தரிசனம் தினமும் நமக்குள்ள நடக்குது. ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இல்ல. நம்ம என்ன செய்யறோம், கோவில்ல போய் நம்மளுடைய துக்கத்தை கடவுள்கிட்ட சொல்றதுக்கும், தேங்காய் உடைக்கிறேன், இது செஞ்சா அது கொடுக்குறேன், அது செஞ்சா உண்டியில போடுறேன்ற சொல்லியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிஜமான தெய்வத்தை உணர முடியல. மகரிஷி சொல்றாரு,
அந்த தேங்காய் உடைக்கிறேன், உண்டியில காசு போடுறேன். தேங்காய் உடைக்கிறதுன்றதால தேங்காய் வியாபாரம் செய்யறவன் வேணுமானா பொழைச்சுக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்ன ஆவாது? நமக்கு நிஜமான தரிசனம் கிடைக்காது. தெய்வத்துக்கிட்ட இருக்கிற அனுகூலம் நமக்கு கிடைக்காதுன்றார். அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்? நம்ம மனத, அறிவ பக்குவப்படுத்தணும். நம்ம மனச திடப்படுத்தணும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? தெய்வ தரிசனம் நம்முள் இருக்குது என்பதை என்ன செய்ய முடியும்? நாம அறிய முடியும் அப்படின்றார் மகரிஷி. இப்போ தெய்வம்ன்றதுன்னா என்ன? இறைநிலைதான் தெய்வம். மகரிஷி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. சுத்த வெளியே தெய்வம். அணுவிலிருந்து வந்தது. நம்மலாம் எங்க இருந்து வந்தோம்? அணுவிலிருந்து வந்திருக்கிறோம். அப்ப அந்த சுத்த வெளியில இருக்கிற அன்பு, கருணை, அறிவு எல்லாமே நம்முள்ள இருக்குது. நம்ம பார்க்கிற எல்லா பொருட்களையும் இருக்குது. உயிருள்ள பொருட்கள்லயும் இருக்குது. உயிரில்லாத பொருட்களையும் இருக்குது. எல்லாத்துலயும் அந்த அறிவு, அந்த அன்பு, அந்த கருணை எல்லாம் இருக்குதுன்னு நம்ம எல்லா பாடத்திலயும் சுவாமிஜி நமக்கு உணர வச்சிருக்காரு. அப்போ தெய்வத்துடைய முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தா, தெய்வம் என்றது எல்லா இடத்திலும் இருப்பவர், மரணத்திற்கு அப்பாற்பட்டவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் இல்லையா? அப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெய்வம்னா என்ன? எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, நம்ம உயிரற்ற ஜீவன்கள இதெல்லாம் இல்ல. மரணம் இருக்குது. எல்லா இடத்திலும் நிறைந்தில்ல. அதே போல உயிருள்ள ஜீவன்களுக்கும் இந்த குணங்கள்லாம் இல்ல. அப்போ இல்லாத குணங்கள் படைத்தது என்ன? அததான் நம்ம சுவாமிஜி என்ன சொல்றாரு? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். வளம் நான்கும் ஒன்றிணைந்ததே தெய்வமான்றார். இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் அமைஞ்சதுதான் தெய்வ சக்தின்னு நம்ம உணர்ந்தும் இருக்கிறோம். இந்த சங்கத்துல சேர்ந்து பல வகையான பாடங்கள், அதுவும் இந்த ஜூம் கொரோனா COVID-19 இதுல அந்த ஜூம்ல எல்லா பாடங்களையும் நாம கேட்டு 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 தெய்வம் என்றால் என்ன? தெய்வம் எங்க இருக்குது? எது தெய்வம்? அதெல்லாம் நம்ம நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இவ்ளோ நம்ம தெரிஞ்சதுல முடிவா ஒண்ணு என்ன நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, காந்தம் தான் இறைநிலை. இறைநிலை என்னது என்ன? காந்தம் தான். ஆனா அந்த இறைநிலை என்பது ஒரு மறைப்பொருள். அது ஒரு பாய்மப் பொருள். இதுதான் என்ன ஆயிருக்குது? இந்த இறைவெளி தான் என்ன ஆயிட்டு இருக்குது? எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இறைநிலையின் சக்திதான் மனிதன். இல்லைங்களா? அப்போ அங்கிருந்து அணுல இருந்து ஒன்னொன்னா மாறி 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 வரும்பொழுது மகரிஷி என்ன சொல்றாருன்னா, பால்ல இருந்து தயிர் வருது இல்லைங்களா? ஆனா அந்த தயிர நம்ம என்ன சொல்றோம்? பாலுன்னு சொல்றது இல்ல, தயிருன்னு சொல்றோம். அதுக்கு வேற பேர் குடுக்குறோம். அதே போல அணு முதல் விண்ல இருந்து ஒன்னொன்னா மாறி 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 மனிதன் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறப்போ என்ன இருக்குது? அப்ப இறைநிலையின் சக்தி தான் மனிதன். இப்போ நம்ம உடல் என்றது என்ன? ஒரு வண்டி, ஒரு வாகனம். உடல் என்பது ஒரு வாகனம். மனம்தான் இப்ப ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் தான் நம்ம உடல். அப்போ டிரைவர் யாரு? அந்த காருக்கு டிரைவருக்கு சமமா இருக்கிறது நம்மளுடைய மனம். இல்லைங்களா? நம்ம உடல்ல மனம் தான் டிரைவரு. நம்ம செஞ்சிருக்கிற கர்மங்கள் தான் இன்ஜின். இல்லைங்களா? ஒரு ஒரு சமயம் பாருங்க, கார்ல போறோம், நம்ம உடல் நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது, வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். திடீர்னு நம்ம பாவ பதிவு நிறைய கர்மங்கள் செஞ்சிருந்தா என்ன ஆகுது? அது என்ன ஆகுது? டக்குன்னு நமக்கு துன்பத்தை கொடுக்குது. ஆனா நல்லா இருக்கிறது போல இருக்கும். ஆனா என்ன ஆகும்? சுவாமிஜி சொல்லுவார் பாருங்க ஒரு பாடத்துல, தராசுல எடை போடும் பொழுது இந்த பக்கம் 96, 97, 98, 99 1 கிலோ வச்சிருப்போம். 1000க்கு 999 இருக்கும்போது நல்லா வாழற மாதிரி இருக்கும், நல்லா இன்பத்தை அனுபவிக்கும் மாதிரி இருக்கும். ஆனா அதுல எப்போ 1000க்கு 1 ஈக்குவலா 999 கூட +1 வைக்கும்போது எப்படி எடைகள் கிளீனா ஈக்குவலா தராசு நிக்கிறது போல அந்த அந்த கர்ம நமக்கு சேர்ந்ததுன்னா என்ன ஆகும்? நமக்கு
வர்ற துன்பங்களா வரும். நம்ம பாவ பதிவுகளை பொறுத்துதான் நமக்கு இன்பம் துன்பம்னு மகரிஷி எவ்வளவோ படத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த உடலையும் நல்லா வச்சுக்கணும், மனசையும் நல்லா வச்சுக்கணும், சமுதாயத்துக்கிட்டயும் நல்ல நட்புறவு வச்சுக்கணும், நம்மளுடைய நட்பு நலமும் நல்லா இருக்கணும், நம்மளுடைய கருமையமும் தூய்மையா இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான், இதை எல்லாமே இறைநிலைதான் நம்ம எப்ப உணர்றோமோ அப்போ நமக்கு என்ன மனசுல என்ன வரும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். இதையெல்லாம் நம்ம எல்லாமே இறைநிலைன்னு உணரும் போதுதான் நமக்கு பிறருக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு மனப்பக்குவம் வரும். அந்த மனப்பக்குவம் வரும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுது, நம்ம மனசுல இருக்கிற களங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழியும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது, தெய்வ தரிசனத்தை நம்ம உணர்கிறோம். இல்லைங்களா? இப்போ ஒரு நிமிஷமும் மகரிஷ் சொல்றாரு, ஒரு நொடியும் பிறருக்கு உதவ முடியுமா? காலையில எழுந்த உடனே இன்றைக்கு நானு எத்தனை பேருக்கு உதவி செய்ய போகிறேன், இன்றைக்கு என்னால எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கணும், நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி அவங்களுடைய துன்பங்களை போக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒருத்தரும் எழுந்த உடனே காலையில யோசனை பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இறை உணர்வு மனசுல வரும். எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும், பற்றற்ற நிலை, மகரிஷி சொல்றாரு, பற்றற்ற நிலையோல வாழ்க்கைய வாழ கத்துக்கணும். எண்ணம், சொல், செயல் இயற்கையோடு, அந்த பற்றற்ற நிலைனா எப்படி, பற்றற்ற நிலையோட இருக்கணும்னா எப்படி, இயற்கையோடு நம்ம எண்ணத்தை கலந்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு நம்மளுடைய வாழ்க்கைய சேர்த்து பார்க்கணும். எல்லாவற்றையும் பிரித்து பார்க்க கூடாது. நானும் ஒன்றுதான், அம்மா நம்ம தாயும் ஒன்றுதான், தந்தையும் ஒன்றுதான், ஹஸ்பண்டும் ஒன்றுதான். எல்லார் மனதிலையும் அந்த இறைநிலை தான் இருக்குதுன்றத நினைச்சு பார்க்கும்போது நமக்கு பிரித்து பார்க்கிற மனசு வராது. அப்படி நம்ம பிரித்து பார்க்கும்போது என்ன செய்யறோம், நம்ம எல்லாம் அந்த டைம்ல வாழ்க்கை வாழல, சிறையில இருக்கிறோன்ற அர்த்தம். எல்லாரையும் பிரித்து பார்ப்பது என்பது சிறையில எப்படி இருந்தா துன்பப்படுமோ அவ்வளவு கஷ்டத்துக்கு ஈக்குவல் ஆகும். நம்மள நாம் என்ன பண்ணோம், சீர்திருத்து கொண்டே இருக்க வேண்டும், சீர்திருத்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு எந்த ஸ்டெப், எவ்வளவு ஸ்டெப் முன்னேறி இருக்கிறோம், இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு உதவி செய்யறோம், இவ்வளவு பேர் துன்பத்தை போக்கணும், நாளைக்கு என்ன செய்யலாம், நாளன்னைக்கு என்ன செய்யலாம், அப்படி நம்ம மனதை சீர்திருத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம குணத்தை பதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தெய்வ தரிசனம் அடைய வேண்டும்ன்றா என்ன செய்யணும், வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி என்ன பண்ணக்கூடாது, நம்ம தெரிந்து கொள்ள கூடாது. அதுக்குதான் சுவாமிஜி ஸ்டார்டிங்லயே சொல்வாரு, இந்த புலன்கள் மூலமாக வெளியில புலன்கள் திரிய விடுறோம் பாருங்க, கண்ணு, மூக்கு, காது, நாக்கு, உணர்வு எல்லாமே, தோல் எல்லாமே நம்ம என்ன செய்யறோம், வெளி உலகத்தோடயே நம்ம அந்த புலன் இன்பத்துல மயங்கி மயங்கி என்ன பண்ணிட்டோம், இவ்வளோ நாள் நம்ம வீணடிச்சிட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும், புலன்களை வெளியே விடக்கூடாது, உள்ளேயே என்ன பண்ணோம், அதனால வெளியே நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவே கூடாது. நமக்கு எது சரியோ, இப்ப பாருங்க, நம்ம வெளியில நடக்கும் நிகழ்ச்சியில நம்ம மனச செயல்படுத்தும் பொழுது அது நமக்கு சரியா வராது. நமக்கு எது சரியோ அது வேறு ஒருவருக்கு சரியாக இருப்பதில்லை. மனம் என்ன பண்ணுது, மயக்கத்துல சிக்கிக் கொண்டு அவஸ்தைப்படுது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்திலுமே வெளியே சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் இந்த புலன்கள் மூலம் திரிந்து கொண்டிருக்கும் மனம் என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் ஏற்று 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 மனசுல சேர்த்து என்ன பண்ணுது, மனம் ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறது. நம்ம பழக்கத்துல எப்பவுமே எல்லார் பழக்கத்திலயும் இன்ஸ்டிக்ட் இருக்கிறது. இன்ஸ்டிக்ட்னா சுபாவம், INSTINCT, இன்ஸ்டிக்ட் சுபாவம் சொல்லலாம். அது
சுபாவம்னா என்னன்னா, எது அதிகமாக நம் மனதுல பிரிண்ட் ஆகிக்கொண்டே இருக்கிறதோ, எதை பற்றி நாம அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோமோ, அதே என்ன ஆகுது? மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிடுது. இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன செய்றோம்? அதையே நெனச்சு, நெனச்சு அது கெட்டதும் சரி, நல்லதும் சரி. நமக்கு அவசியமான பொருளு இன்னொருவருக்கு நமக்கு வந்து சேரவில்ல. கெடும்போது, இப்போ நமக்கு ஏதோ ஒரு பொருள் அவசியமா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து கெடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் வராங்க. நமக்கு வந்து சேர முடியாம போயிடுது. அந்த பொருள் நமக்கு வந்து சேரல என்னும்போது, அந்த டைம்ல, அந்த நிகழ்ச்சியில, அந்த இடத்துல நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ, யாருக்கு சாமர்த்தியம் இருக்கிறதோ, அவருக்கு தெய்வ தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா, அத கெடுக்க நினைக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் நமக்கு நினைக்க ந நெ நம்ம நினைக்கிறது நடக்கலன்னவுடனே யாரோ ஒருத்தர் அத கெடுக்குறாங்கன்னும்போது நமக்கு உடனே என்ன வரும்? அந்த டைம்ல எல்லாரும் நார்மலா இருக்கவங்க என்ன வரும்? அவங்க மேல கோவம் வரும். இல்லீங்களா? ஆத்திரம் வரும். உணர்ச்சிக்கு அதிகமாகும். ஆனா, அந்த இடத்துல யாரு ஒருத்தரு சாமர்த்தியத்த பயன்படுத்தி பொறுமையா இருக்கிறாங்களோ, அவருக்கு கண்டிப்பாக தெய்வ தரிசனம் கிடைக்கும். எனக்கு இருக்கும் சுபாவம், அறிவு, உள்ளுணர்வு என்பது எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது. எனக்குள் இருக்கும், நமக்குள் இருக்கும் எல்லா குணங்களும் எல்லார் உயிர்களிடத்தும் இருக்கிறது என்று என்ன செய்யணும்? எல்லாருடைய இன்ஸ்டிங்க்ட் லெவலையும் நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்க வேண்டும். எல்லாருடைய சுபாவம், எல்லார் மனசுலயும் இப்ப எனக்கு நமக்குள்ள இருக்கிற சுபாவம் தானே இன்னொருத்தருக்குள்ள இருக்குது. ஏன்னா இறைநிலை தான் நம்மளா வந்திருக்கிறோம். அப்ப நமக்குள்ள இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்குள்ள இருக்க இன்ஸ்டிங்க்ட் உணர்வு இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த லெவலை கவனிப்பதுதான் இன்ட்ராஸ்பெக்ஷன். அந்த அதுக்கு தான் மகரிஷி என்ன குடுத்தாரு? அந்தரங்க பரீட்சை, அகத்தாய்வு. டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில என்ன செய்கிறது? மனசு என்ன செய்கிறது? என்ன சொல்கிறது? என்பதை கவனிக்க வேண்டும்ன்றார். கவனிக்கணும். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலை இருக்கும்போது, நம்ம அப்படியே அத வந்து உணர்ச்சி வேகத்துல செயல்படக்கூடாது. அப்போ என்ன பண்ணும்? கூர்மை, நேர்மை, சீர்மை கவனிக்க வேண்டும். அதற்கு அதற்கு தான் சின்ன 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 விஷயಗಳಲ್ಲಿ நம்மள வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவு. ஞானிகள் வந்து ஞானிகளுடைய அடையாளமே வந்து நுண்மான் நுழைப்புலன் அறிவுதான். கவனிப்பது. கவனிப்பது. எவ்வளவுக்கு எவ்வளவு நாவு கவனித்து, கவனித்து, கவனித்து நம்ம நுண்மான் நுழைப்புலன் அறிவ உபயோகப்படுத்துறோமோ, நமக்கு வாழ்க்கையில எல்லா சிக்கல்களும் என்ன ஆகும்? சரியாயிடும். நமக்கு முடிந்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்லாருடையும் பழகும் பொழுது, நாம் என்ன செய்யணும்? அவங்களிடையும் இருக்கிற குறைய நம்ப பெருசா எடுக்கக் கூடாது. நம்ப அவங்க கிட்ட இருக்கிற குறையும் எடுத்துக்க கூடாது. அந்த குறையை எடுத்து சொல்லி அவர்களை திருத்தணும்னும் முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி நாம் பழகிவிட்டால் இந்த நிலை நமக்கு வர வேண்டும். நாம் அப்படி பழகிவிட்டால் அதுவே ஆன்மீக வளர்ச்சிக்கு அடையாளம். எப்பொழுதுமே நம்ப மகரிஷி ஒரு பாட்டுல சொல்வாரு. "பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல, குறை கண்டோர் அறிவில் நமக்கு குணங்கள், நற்குணங்கள் பயனற்று போகும். பறை ஒலியால் சங்கீதம் பயனற்று காண்பதைப் போல." ஒரு இடத்துல பறை மேளம் இருக்கும் இல்லைங்களா? அது அடிக்கும் பொழுது என்ன ஆகும்? அங்க என்னதான் வேற ஒரு இடத்துல சங்கீதம் நல்ல காதுக்கு இனிமையான சங்கீதம் வரும்போது அத நம்ம கவனிக்கவே முடியாது. ஏன்னா பறை ஒலி தான் முன்னாடி இருக்கும். அதே போல குறை கண்டோர் அறிவில் நற்குணங்கள் பயனற்று போய்விடும். குறை கண்டோர் குறை சொல்லிட்டே இருக்கிறாங்க பாருங்க மத்தவங்க கிட்ட. அவங்க கிட்ட எவ்வளவுதான் நற்பண்புகள் இருந்தாலும் அது பயனற்று போகும். மகரிஷி ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு. அதனாலதான் நமக்கு 2 வகை மனசு நம்முள்ள இருக்குது. என்ன அது? பாவ கர்மங்கள் தான் நாம செய்யற
பாவ கர்மங்கள் தான் நம்மள ஒரு வாட்டி என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத நிலைக்கு நம்மள தள்ளிடுறது. அதான் அந்த நிலை நமக்கு புரியறது இல்ல. அப்போ எனக்கு அந்த டைம்ல நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் வாய்ப்பு என்னவென்றால், என்னுடைய ஆத்மாவை சுத்தம் செய்வதற்குத்தான் நாம் 6வது அறிவுள்ள மனிதனாக பிறந்திருக்கிறோம். இல்லைங்களா? அதுக்கு தான் நமக்கு சுத்தம் செய்யறதுக்கு தான் வாய்ப்பு. அதுதான் அப்போ அது மாரி நம்ம சங்கல்பம் செஞ்சுட்டே இருக்கணும். செஞ்சுட்டே இருக்கும்போது, வீட்டில் யார் எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்று சங்கல்பப்பட்டு யாராவது நம்ம வீட்ல கணவர் சரி, இல்ல கணவர் மனைவி சரி, பிள்ளைகள் சரி, மாமியாரு, மாமனாரு, யாருமே வீட்ல யார் எந்த நிலையிலனாலும் நான் அவங்கள ஒண்ணும் கேட்க மாட்டேன். அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் என்ன சொல்ல மாட்டேன். அவர்கள நான் திருத்த மாட்டேன். இதே போல 1 வீக் சேலஞ்ச் எடுக்கணும். அப்புறம் சேலஞ்ச் செஞ்சுட்டு அப்புறம் என்ன செஞ்சோம், முன்பு நான் என்ன செய்தேன்? இப்போது நான் என்ன செய்கிறேன்? இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும்? எந்தெந்த சமயத்தில் எந்தெந்த விஷயங்கள் என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லையோ, அத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அந்த 1 வீக்ல. நெறைய நடக்கும் நம்ம வீட்ல. நம்ம சொல்றதே நம்ம கணவர் சொல்ல மாட்டாரு. கணவர் சொல்றதே மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. மனைவி கணவன் சொல்றத மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லீங்களா? சரி எல்லாரும் ஒத்துப்பாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க ஒத்துக்க மாட்டாங்க. எவ்ளோ நிகழ்ச்சிகள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் நம்ம பார்த்து அனுசரிச்சு அந்த டைம்ல என்னால் ஒத்துக்கொள்ள முடியவில்லையோ அந்த விஷயத்தெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். அது மாரி நம்ம ஒரு விஷயத்தையும் கவனித்து விட்டால், சரி செய்து கவனித்து அதை சரி செய்து விட்டால் தெய்வம் தம்மிடம் தானாக வரும். நம்மிடம் கோபப்படுவர்களை பற்றி நமக்கு ப்ராப்ளம் இல்ல. நம்ம கிட்ட யார் கோவப்படுறாங்களோ நமக்கு கவலையே இல்ல. சுவாமிஜியே சொல்லிருக்காரு, யார் நம்மள கோவப்பட்டு பேசுறாங்களோ அவ்வளவும் நம்மளுடைய கர்மம் என்ன ஆகுது, மைனஸ் ஆயிட்டே இருக்குது. யாரு எவ்வளவு திட்டினாலும் நம்ம கோவப்படாம இருக்கிறோமா? கோவப்படுறவங்கள பத்தி நமக்கு கவலை கிடையாது. நமக்குள் இருக்கும் அபிப்பிராயம், நான் அதற்கு என்ன காரணம்? அவர்கள் கோபமாக என்னிடம் இருப்பதற்கு என் காரணம் என்று என்ன என்று சிந்திக்க வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கும் கெட்ட குணத்தை நம்ம கிட்ட என்ன காரணம்னு நினைக்கிறத விட்டுட்டு மற்றவர்கள் இருக்கும் கெட்ட குணத்தை பத்தியே நம்ம அடிக்கடி நினைத்து கொள்வதால் அந்த குணமே நமக்கு என்ன ஆயிடும், ஜாஸ்தி வரும், அதிகமாயிடும். அதனால மனசுல என்ன சேர்ந்துடும், களங்கங்கள் சேர்ந்து விடும். அதனால நமக்கு பிரயோஜனமே இருக்காது. அதனால என்ன ஆகுது, மனசு கனமாக இருக்கிறது என்றால் 2 காரணம் சொல்றாரு சுவாமிஜி. ஆசைப்பட்டு நிறைவேறவில்லை, அதுதான் காரணம். அதனால்தான் என்னுடைய மனசு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கனமாயிடுச்சு. அது எதனால? உடலால, மனசால, பொருள்களால, குடும்ப உறுப்பினர்களால, எல்லாமே ஆசை, சமுதாயம் எல்லாமே ஆசை ஜாஸ்தியானதாலதான் என்னுடைய மனசு பாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அத நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஆத்மா என்ன இருக்கும், சுத்தமாக இருக்கும். சொர்க்கம் நரகம் அந்த காலத்துல அவசியமா இருந்தது. ஏன் அவசியமா இருந்தது? ஜனங்க ரொம்ப தப்பு பண்ணாங்க, அதனால தப்பு பண்ணா நரகத்துக்கு போவாங்க, நல்லது பண்ணா சொர்க்கம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அதை நம்புவது அஞ்ஞானம். 2 விதத்துல நம்ம மனச லேசா வச்சுக்கலாம். ஒண்ணு, ஆசைய நிறைவேற்ற வேண்டும். இல்லன்னா ஆசையே படக்கூடாது, விட்டுடணும். நிறைவேறக்கூடிய ஆசை இருந்தா அந்த ஆசை வைக்கணும், இல்லன்னா விட்டுடணும். இது முக்திக்கு வழி. ஆத்மாவை சுத்தம் செய்ய வைப்பது, சுத்தம் செய்ய வைப்பதற்கு தான் யோகா பழக்கம் மேற்கொள்ள வேண்டும். நம் மனதுல நம்ம மனசுல பாரத்தை குறைக்கும். யோகாவில் பழக 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 என்ன ஆகும், நம்மளுடைய மனசு பாரம் குறையும். அப்ப என்ன ஆகும், நம்ம மனசு பாரம் குறைய 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 நம்ம சொர்க்கத்தில் அருகில் இருக்கிறோம் என்று நமக்கு சந்தோஷம் ஜாஸ்தி வரும். ஆத்மா வேறு, மனசு வேறு இல்ல. ஆத்மாவின் குணமே மனசின குணம். மனசு லேசானா ஆத்மாவும் லேசாகும். இதற்கு மனசு என்ன ஆகணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகணும், விரியணும். எப்பவுமே நம்ம மனச குறுகிய வட்டத்துக்குள்ள வச்சுக்கிறோம்.
நமக்கு சாமர்த்தியம் இல்ல. என்னன்னா குறுகிய மனம். அத விரிவுபடுத்தி எல்லாவற்றையும் தாண்டி என்ன வைக்கலாம்? என்ன செய்யலாம்? பெருசாவே வைக்கணும். நம்ம மனசு அகன்று வைக்கணும். எல்லாத்துலயும் அகன்று இருக்கணும். அப்போ விரிந்த மனசு வேணும். விசால மனசு வேணும். அப்போ உடனே நமக்கு என்ன வரும்? உள்ள ஒரு ஆனந்தம் பொங்கி வரும். மெடிடேஷன் துரியாத்தீத்தம் பண்ணும்போது நமக்கு மனசு அகலம் விரிந்து 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 விரிந்துன்னு சாமிஜி சொல்றாரு பாருங்க. அப்போ உள்ள என்ன வரும்? ஆனந்தம் வரும். அதுதான் பிளிஸ், அமைதி, பேரின்பம். இதை உணர்வதற்கு நமக்கு அதை உணர்வதற்கும் நமக்கு சாமர்த்தியம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா மக்கள் நம்ம யார்கிட்ட பழகுறோமோ அவங்க கிட்ட நல்ல விதமா இருக்கணும். 2வது எந்தவித ஆசையும் நம்ம படக்கூடாது. அதனால வர சிக்கல்களையும் எப்படி அனுபவிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். சுதந்திரமாக சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தனா சக்தியை ஜாஸ்தி வளர்த்துக்கணும். சுதந்திரமா சிந்தனை செய்ய வேண்டும். அதுலயும் கண்டிப்பாக வாழ்க்கை துணைவரை திருத்த வேண்டும் என்ற முயற்சிக்கு நம்ம போகவே போகக்கூடாது. மனைவினா கணவன், கணவன்னா மனைவிய திருத்திடுறேன்னு போவே கூடாது. இதனால் திருத்த கூடாது என்ற திருத்தணும்ன்ற ஆசையை விட்டுட்டோம்னா மனசு சுமை பாதி குறைஞ்சிடும். நெக்ஸ்ட் பிள்ளைகள், அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே என்ன வேணும்? எல்லாமே சரியாக ஆக வேண்டும் என்றால் ரிப்பீட்டேஷன். சங்கல்பம் மட்டும் போதும். என்ன ரிப்பீட்டேஷன்? நான் திருந்த வேண்டும். அவருடைய நான் திருந்த வேண்டும். முதல்ல நான் திருந்த வேண்டும். என்னுள்ள என்ன தப்பு இருக்குது? நான் என்ன காரணம்? திருந்தி நினைச்சு 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 நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் செய்யும் பொழுது நம்மளுடைய நம்ம வீட்டில் இருப்பவர்கள் பாவ கர்மங்கள் எல்லாம் நம்முள் வராது. வாழும் காலத்தை தன்னை அறிந்தவர்கள் தான் கடவுளை அறிந்தவர்கள். கடவுளை அறிந்தவர்களுக்கு ஆத்ம சாந்தி கிடைக்கும். ஆசை அற்ற நிலையே பேரின்பம். ஆசையற்றவர்களுக்கு மன துன்பமும் வராது, உடல் துன்பமும் வராது. அதியாசை, நிறைய ஆசை இல்லைங்களா? பேராசையற்றவர்களுக்கு மன துன்பம், உடல் துன்பம் வராது, இன்பம் நீடிக்கும். இதுதான் பேரின்பம். இந்த அறிவு நிலையே என்ன செய்யணும்? நம்ம எப்பொழுதுமே நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இந்த அறிவு நிலைய வளர்த்துக்கணும். தன்னை அறிந்தவருக்கு கர்வம் கூட இருப்பதுண்டு. தன்னை பற்றி அறிதல். மகரிஷி சொல்றாருங்களா, நான் யார், என்னுள்ள யார் இருக்குதுன்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா நான் ஒரு கடவுள், என்னுள்ள கடவுள் இருக்கிறாருன்னும் போது கர்வம் வருமா? முதல்ல அவன் இன்பத்தை உடனே என்ன வருமா? அந்த தன்னை அறிந்தவர்களுக்கு இன்பத்தை அளவோடு அனுபவிப்பான். அவன் துன்பம் இதுக்கு போகவே மாட்டான். யாருக்கு அந்த நிலை வருகிறதோ உடலுக்குள் உயிர் வாழ்கின்றது. அந்த உயிரே தெய்வம். இதுதான் தெய்வ தரிசனம், முக்தி, பேரின்பம் என்று யாரு அந்த ஒரு மனசுல உணர முடியுதோ அவர்களுக்கு தான் கடவுள் நம்முள் இருக்கிறார் என்று நம்ப முடியும். அந்த உயிர் தான் சிற்றின்பம், பேரின்பம். எந்த உயிர்? கடவுள் இறைநிலையில இருக்கிற சுத்த வெளிதான் நம்முள்ள உயிரா இருந்து சிற்றின்பம் பேரின்பம் இரண்டையும் அனுபவிக்கிறது என்ற உணர்வு பெறும்பொழுது நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஆச்சுங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? தானா தெய்வ தரிசனம் கிடைக்கும். அந்த தெய்வ தரிசனத்தை உணர்கின்ற மனசும் கிடைக்கும். ஏன்னா மனசு சுத்தமாயிடுச்சு. அப்போ இன்னொன்னு கூட சொல்லலாம். தெய்வம் என்னும்போது நேரா பிக்சர்ல வர மாதிரி தெய்வம் தரிசனம் கொடுக்க மாட்டாரு. மனுஷங்களுக்குள்ளதான் நம்மள ஆபத்து காலத்துல நமக்கு உதவ வரும் பொழுது அவர்களுக்குள்ள அந்த தெய்வ தரிசனத்தை நாம் பரிபூரணமாக காண முடியும். எப்பொழுது? நம்ம ஆத்மாவில் களங்கங்கள் இல்லாத பொழுது. அந்த களங்கங்களை நாம நீக்கிக் கொண்டு சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு ஆபத்து காலத்துல உதவ வரவங்களுடைய உள்ள நம்ம அந்த தெய்வ தரிசனத்தை காணலாம் இல்லைங்களா? அப்போ நமது வாழ்க்கை சிறப்பாகவும் அமையும், மகிழ்ச்சியாகவும் அமையும், இன்பமாகவும் அமையும் இல்லைங்களா? அப்ப எல்லாத்துக்குமே நம்ம மனசுதான் காரணம். அப்ப நம்ம தெய்வ தரிசனத்தை தானா உணர முடியும்.
அப்போ இந்த கடைசியில ஒரே ஒரு பாட்டை உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். வாழ்க வளமுடன். திருவருட்செல்வர் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? திருவருட்செல்வர் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த படத்தை பார்க்காதவங்க மறுபடியும் மறுபடியும் பாருங்க. அதுல வர்ற பாட்டுங்கெல்லாம் எவ்வளவு முக்கியமானதுன்னா, ஒன்னொன்னு நம்ம கவனிச்சு பார்க்கும் பொழுது சுவாமிஜியோட கருத்து, நம்ம இந்த யோகால பாக்குற கருத்து எல்லாமே அதுக்குள்ள வருது. அதுல ஒரு பாட்டை நானு உங்களுக்கு சொல்லிட்டு அதோட என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆற்று தண்ணி காத்திருக்கு, அழுக்கு துணியும் நிறைந்திருக்கு, போட்டு கசக்கி வெளுத்து வைப்பாய் வெள்ளையப்பா, பிழிந்து கரைந்து காய வைப்பாய் வெள்ளையப்பா. ஆற்று தண்ணீர் நிறைந்திருக்கு, அழுக்கு துணி நிறைந்திருக்குது நமக்குள்ள. ஆற்றுல வெள்ளம் தண்ணி ஓடினே இருக்குது. அந்த ஆற்று தண்ணின்றது என்ன என்ன சுத்த வெளி இல்லைங்களா? இறைநிலை. அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்குது? மனசுல அழுக்கு இருக்குது. போட்டு கசக்கி எடுத்து விட்டால் வெள்ளையப்பா. என்ன செய்யறோம் நம்ம? அந்த மனச கொண்டு போய் அந்த ஆற்று வெள்ளம்ன்ற சுத்த வெளியில இறைநிலையில கலந்துடும் பொழுது நம்ம மனசு என்ன ஆயிடுது? வெள்ளையாயிடுது, பியூர் ஆயிடுது. அதுதான் மகரிஷி துரியா தீர்த்தத்துல சொல்றது. மனசை விரிந்து 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 நிலையில் பழகி கொண்டு என்ன செய்யணும்? அந்த துரியா தீர்த்தம் அந்த சுத்த வெளியில போய் கலக்கும் பொழுது நம்முடைய களங்கங்கள் எல்லாம் போயிடும்ன்றார். அதுல இன்னொரு பார்ட்டு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம்பிறப்பு, பூவுலக வாழ்க்கையிலே பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கலையே, ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் தன்னில் என்றும் நிழல் தன்னில் இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. புரிஞ்சுச்சிங்களா? உயிர்ன்றது அழுக்கு துணி, உவர் மண் இந்த பூமி தான் நம்மளுடைய பிறப்பு, பூவுலக வாழ்க்கை பொல்லாத கல்லினில. அந்த கல்லுன்றது இந்த வாழ்க்கை, நம் வாழற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்? மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கலையே, கசக்கி வாஷ் பண்ணும் பொழுது, ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அந்த சிவநிலை, அந்த இறைநிலை, சுத்த வெளி என்ன ஆகுது? எல்லாமே அந்த வெள்ளத்துல அழுக்கெல்லாம் போய் என்ன ஆயிடுது? நமக்கு அருள் கிடைக்குது. நிழல் தன்னில் இந்த உயிரெல்லாம் வாழுதடா. இந்த உயிர்கள் எல்லாம், இந்த பூவுலகத்தில் இருக்கும் உயிரெல்லாம் அதுலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான். இல்ல, பஞ்சில இருந்து நூல் வந்தது, நூல்ல இருந்து ஆடை வந்தது, ஆடையில தான் என்ன இருந்தது? நம்ம மானத்தை வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான். பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரருக்கு பொருள் குறிப்பு. பக்தருக்கு அருள் குறிப்பு, பக்தி யோகத்துல இருக்கவங்க அருளை பெறுவாங்க. பாமரருக்கு எப்பவும் காசு இதுல சாதாரண நம்மள போல மனுஷங்களுக்கு எதுல? பொருள்ல ரொம்ப குறிப்பு. சத்தியத்தின் ஒரு குறிப்பு, அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. அது போல நம்ம இந்த மனசை பக்குவப்படுத்தி நம்மளுடைய களங்கங்களை போக்குறதுக்கு எப்ப முயற்சி கிடைக்குமோ அப்ப நமக்கு கண்டிப்பாக தெய்வ தரிசனத்தை, நம்முள்ள இருக்கும் தெய்வத்தின் தரிசனத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறி, இந்த ஆத்ம சங்கமத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் தனபதி சார் அவருக்கும், விஜயா தனபதி சார் அவருக்கும், இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் இவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. தெய்வ தரிசனம் என்ற தலைப்பிலே தெய்வம் நம்முள்ளே இருப்பதை உணர்த்தி, வேதாத்திரியம் என்ன கூறுகிறது என்பதையும் நன்றாக விளக்கி, அதை எளிமையான தமிழ் சினிமா திரைப்பாடலின் மூலமாக விளக்கியதற்கு மிக்க நன்றி. அருமையாக இருந்தது உங்களுடைய சொற்பொழிவு. மிக்க நன்றி அம்மா. இப்போது அம்மாவிடம் பேச விரும்புபவர்கள்
தனது கருத்தை பகிர விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி பேசலாங்க. அதுக்கு முன்பாக இன்று மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு நித்யானந்த தவம் கன்னடத்திலே இயற்றியிருக்கின்றோம். 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வார்த்தை இருக்கின்றோம். 4:55 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா, சர்வீஸ் ஆட்டிடியூட், சேவா மனோபாவா என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபஸர் ஸ்ரீ நாகராஜ் ஐஎம் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். அதை அடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை கன்னடத்திலே ஆடியோவிலிருந்து ப்ரோக்ராம் வருது நமக்காக. 7 மணிக்காக துரியாதீத மெடிடேஷன் ஏற்ற உள்ளோம் கன்னடத்திலே. 8 மணிக்கு ஸ்பீச் இன் கன்னடா ஆன் தி சப்ஜெக்ட் மேஜிக் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பை ஸ்கை சீனியர் ப்ரொஃபஸர் பாகியலட்சுமி அம்மாள் அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் அதிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தமிழிலே தவம். அதை அடுத்து குருவின் மேன்மை என்ற தலைப்பிலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கௌசல்யா எஸ் அவர்கள் தமிழிலே உரையாற்றியிருக்கிறார்கள். அதை அடுத்து 4:15 மணிக்கு கன்னடத்திலே ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சுகந்தினி பிஹெச் அவர்கள் சில்ட்ரன் ஆர் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபியூச்சர் என்ற தலைப்பிலே கன்னடத்தில் உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது அம்மாவிடம் பேசும் நேரம். உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நாகராஜையா அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. தெய்வ தரிசனம் அப்படின்ற ஒரு மகரிஷினுடைய அந்த கருத்தை நீங்க பலவித உதாரணங்களை கூறி விளக்குனீங்க. எங்கேயும் தேடிட்டு போக தேவையில்லை, நமக்குள்ளார ஆத்மாவாக தான் இருக்கிறது, உயிராக இருக்கிறது அப்படின்றத மகரிஷியோட கருத்தை ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க உங்களுடைய சாயல்ல. நன்றி. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வெளியே தேடிட்டு இருக்காத, இப்படி உள்ள தேடினாங்கன்னா அதான் கடவுள்னு சொன்னாங்க. அதுக்கு அஸ்திவாரம் போட்ட மாதிரி, ரினியூவல் பண்ண மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாம் கொடுத்து மிக சிறப்பாக உரையாற்றினீங்க. நன்றிங்கம்மா. உங்களுடைய சேவை மேலும் தொடரணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கருணாகரன் ஐயாவுக்கும் சேவைகள் நல்ல சேவையாற்றிருக்கிறாரு. அவருடைய சேவையும் தொடரணும், அவருடைய குடும்பமும் வளம் பெறணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் கருணாகரன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. தங்கள் கருத்து விரும்புபவர்கள், பேச விரும்புபவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை ரைஸ் பண்ணி பேசலாங்க. மேடம் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. அனைவரும் திடீர் நிலைக்கு வரவும். இன்று நம்மோடு இணைந்து ஒரு நல்ல சிந்தனை அளித்த அருள்நிதி திருமதி ஸ்கை ப்ரொஃபஸர் பத்மாவதி அம்மாள் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஆத்ம சங்கமா இணைப்பிலே இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் தனபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜய தனபதி அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் இன்று மாலை கன்னடத்தில் இணைவோம். பிறகு இரவு 7:30 மணிக்காக ஆழியாலிருந்து வரும் புரோகிராமிலும் நாம் இணைவோம். மீண்டும் நாளை 2 மணிக்கு தமிழ் புரோகிராம், கன்னட புரோகிராம் இணைந்து பயன்பெறுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை
முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். கடைசியாக உலக நலவாழ்த்து. உலக நல வாழ்த்து பாடணுமாங்கய்யா? இல்ல வேண்டாம், வேண்டாங்க, போட்டுருங்க. சரி. அது உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.